ஹலோ கைஸ் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மல்டி ஸ்ட்ரீம் எப்படி பண்றது அப்படின்னு நான் உங்களுக்கு வந்து காமிக்க போறேன். ஸோ அந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம லைக், ஷேர், சப் பண்ணி விடுங்க. ஸோ அப்பதான் எனக்கு இன்னும் இது மாதிரி வீடியோலாம் மேக் பண்றதுக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். ப்ளஸ் வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா OBS வந்துருங்க. ஸோ இந்த டூல் கம்ப்ளீட்லி ஃப்ரீ, நோ நீட் டு பே. வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிளகின் இன்ஸ்டால் பண்ணும். ஸோ நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே காமிக்கிறேன். ஓகே. ஸோ இதோட செட்டப் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கார்டில் அப்படியே கொடுத்துருக்கேன். ஓகே. ஸோ எப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் இந்த லிங்க் கிளிக் பண்ணிக்கோங்க. லிங்க் பண்ணோடனே கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இந்த மல்டி ஸ்ட்ரீம் வெப்சைட் போயிடும். ஸோ டவுன்லோட் மல்டி ஃப்ரீ கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே வரும். கிளிக் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் ஆல்ரெடி செட்டப் பண்ணல. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணிடுங்க. டவுன்லோட் ஃபோல்டரில் போயிட்டு இன்ஸ்டால் கொடுத்துட்டு நீங்கள் ஓபிஎஸ் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிட்டு டாக்ஸ் வந்தீங்கன்னா இங்கே மல்டி ஸ்ட்ரீம் இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்துடும். இங்கே வரல அப்படின்னா என்ன பண்ணுன்னா நீங்கள் வந்து திருப்பி டாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. மல்டி ஸ்ட்ரீம் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே காமிக்கலாம், இல்லை வேறு எங்கேயாச்சும் இருக்கலாம். அதை எடுத்து நீங்கள் ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ நான் இங்கே வச்சுருக்கேன். அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ட்விட்ச்சு நீங்கள் எது வேணாலும் ஸ்ட்ரீம் பண்ணலாம். ஓகேவா? மல்டி ஸ்ட்ரீமில் ட்விட்ச்சு கிக் எது வேணாலும் பண்ணிக்கலாம். பட் ஃபஸ்ட் நீங்கள் ட்விட்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்து உங்கள் மெயின் அவுட்புட் வந்து ட்விட்ச் வந்து இங்கே தான் இருக்கணும். ஓகே, ஓபிஎஸ்ல இன்பில்ட்டாக இருக்கணும். ஸோ இது ஏன்னு நான் உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன். இது ரொம்ப முக்கியமான ஸ்டெப். ஓகே, வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ செகண்டரி பார்த்தீங்கன்னா யூடியூப் மற்ற பிளாட்ஃபார்ம் எல்லாம் நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ எப்படி வந்து இதை செட்டப் பண்ணால் செட்டிங் போயிருங்க. செட்டிங் போயிருந்தா ஓபிஎஸ்ல என்ன போய் பண்ணீங்களோ அதே தான் உங்களுக்கு வந்து வீடியோ செட்டிங்கில் பார்த்தீங்கன்னா NVIDIA யூஸ் பண்ணுறீங்க, NVENC போயிருங்க. இல்லை என்கிட்ட CPU தான் இருக்குன்னா இது போயிருங்க. இல்லை என்னோட NVIDIA கார்டு வந்து ரொம்ப யூசேஜ் அதிகமாக எடுக்குது ட்விட்ச்க்கு அப்படின்னா வந்து நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கலாம். ஒரு இது வந்து இப்போ யூடியூப் பார்த்தீங்கன்னா வந்து நான் CPUவில் கொடுக்கலாம். ஸோ அது வந்து நீங்கள் ட்ரையல் அண்ட் எரர், அது நான் எப்படின்னு சொல்கிறேன். ஸோ இதை பார்த்துக்கோங்க. ப்ளஸ் வந்து ஃபுல் ஹெச்டியில் பண்ணுறேன் அப்படின்னா வந்து கான்ஸ்டன்ட் பிட்ரேட் போயிட்டு பிட்ரேட் வந்து 1000 10,000 வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு என்ன ரெசல்யூஷனில் ஸ்ட்ரீம் பண்ணீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிட்ரேட் ஏதாச்சும் வேணும் அப்படின்னா என்கிட்ட சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன் சாட்டில். ஸோ மற்றதெல்லாம் அப்படியே எக்ஸாக்ட் தான். கீ ஃப்ரேம் இன்டர்வல் 2 வச்சுக்கோங்க. ப்ரீசெட் இது ரொம்ப முக்கியம். உங்கள்கிட்ட லோ அண்ட் பிசி இருக்குன்னா ஃபாஸ்டஸ்ட் இதில் இது ட்ரை பண்ணி பாருங்கள். மீடியம் டு ஃபாஸ்டஸ்ட். என்கிட்ட நல்லா பிசி இருக்குது, நல்லா ஸ்ட்ரீம் பண்ண முடியும் அப்படின்னா ஸ்லோவஸ்ட் போங்க, இல்லைனா ஸ்லோவர். இதெல்லாம் வந்து ஒன்றா வச்சு நான் எப்படி ட்ரையல் பண்ணணும்னு சொல்கிறேன். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு மீடியம் நார்மலே ஒர்க் ஆகும். ஸோ மீடியம் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டியூனிங் வந்து ஹை குவாலிட்டி மல்டிபாஸ் மோட் உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா குவார்டர் ரெசல்யூஷன் போங்க. ஃபுல் ரெசல்யூஷன் குவார்டர் ரெசல்யூஷன் ரெண்டு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ குவார்டர் போகலாம். பட் எனக்கு கேம் வந்து விளையாடுறதுனால எனக்கு வந்து அடி வாங்குது. லைவ் ஸ்ட்ரீம் அடி வாங்குது, கேம் அடி வாங்கினா நான் சிங்கிள் பாஸில் வச்சிருக்கேன். ஓகே. ப்ரொஃபைல் வந்து ஹை அடாப்டிவ் வந்து டிக் பண்ணிடுங்க, இது அன்டிக் பண்ணிடுங்க. பி ஃப்ரேம் 2. ஓகே. ஸோ இதோட செட்டிங் முடிஞ்சு. இதை வந்து எப்படி ஆட் பண்ணணும்னு சொல்லிடுறேன். ஆட் அவுட்புட் கொடுத்தீங்கன்னா இங்கே இத்தனை பிளாட்ஃபார்ம் இருக்குது. யூடியூப் கிளிக் கொடுத்து யூடியூப் இந்த ஸ்ட்ரீம் கீ வந்து நீங்கள் காப்பி பண்ணி போடலாம். அப்படின்னா இது கிளிக் பண்ணி டேரெக்டாக உங்கள் ஸ்ட்ரீம் கீ இதுக்கு ஸ்டூடியோக்கு எடுத்துகிட்டு போயிடும். நீங்கள் அங்கேருந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிட்டு அவுட்புட் கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி வந்துடும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஆடியோ செட்டிங் பார்த்தீங்கன்னா நான் ட்ராக் 192 வச்சுருக்கேன். ஸோ இதோட செட்டிங் அவ்வளோதான். ஸோ வெர்டிகலுக்கு நான் தனியாக லைவ் போடுறேன். உங்களுக்கு என்ன சொல்லுங்கள். ஸோ இது முடிஞ்சு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஆன்ஸ்க்ரீன் சேட் வந்து நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன். ஸோ நான் கடைசியாக உங்களுக்கு வந்து ட்விட்ச் எப்படி ஏன் ஃபஸ்ட்டாக போடுறோம் அது வந்து ஏன் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? நம்ம இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா வாட்ரிக்ஸ். இப்போ உங்களுக்கு வந்து ஆன்ஸ்க்ரீன் சேட் வேணும் அப்படின்னா இப்போ சிங்கிள் ஸ்க்ரீன் தான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, என்னால் ஆல் டேப் பண்ண முடியாது அப்படின்னா வந்து உங்களுக்கு சேட்டில் இங்கே வந்துடும், நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ட்விட்சுக்கு, இது வந்து யூடியூப்க்கு. ஸோ இது நான் எப்படின்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பாட்ரிக்ஸ் சாட் ஓவரில் இருக்கா, அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் நைட் பாட் யூஸ் பண்ணியிருப்பீங்க. நைட் பாட் யூஸ் பண்ணல அப்படின்னா நான் எப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ இந்த வெப்சைட் போங்க. எனக்கு லோட் ஆகுது. ஸோ போயிட்டு நீங்கள் ட்விட்ச் யூஸ் பண்ணால் ட்விட்ச்சு, யூடியூப் யூஸ் பண்ணுறீங்கன்னா யூடியூப். ஸோ இது எது யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒரே நிமிஷம். கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் வரும். ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா விட்ஜெட் வந்துட்டிங்கன்னா சாட் ஓவரில் இங்கே இருக்குது. ஓகேவா? நீங்கள் மற்றதெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸோ
அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பிளக்கின் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். ஓகே, டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் எப்படி செட்டப் பண்ணணும்னு சொல்லிடுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம யூடியூப் கொடுத்துருக்கோம். ஓகேவா, ட்விட்சுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, இந்த த்ரீ டாட் அந்த கிளிக் பண்ணிட்டு 3 லைன் கிளிக் பண்ணிட்டு செட்டிங் போயிட்டு உங்கள் ட்விட்சோட யூசர் நேம் லாகின்ல எதுவுமே தேவையில்லை. ஓகேவா, ஜஸ்ட் உங்கள் ட்விட்ச் யூசர் நேம் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. சாட் ஃபேடு இதை கொடுத்துக்கோங்க. சாட் ஃபேட் டைம் 60 செகண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். சாட் சவுண்டும் உங்களுக்கு எது வேணுமோ வச்சுக்கோங்க. நான் அலர்ட் வச்சுருக்கேன். ஸோ தீம் பார்த்தீங்கன்னா பெட்டர் டிவி. ஸோ இது வச்சுருக்கேன். இது சேவ் கொடுத்துருங்க. ஓகே, ஸோ மற்றதெல்லாம் எதுவும் தேவையில்லை, இது மட்டும் கொடுத்துருங்க. ஸோ ட்விட்ச் பார்த்தீங்கன்னா நீங்கள் லாகின் பண்ண வேண்டாம், அப்படியே கொடுத்துக்கோங்க. ஓகே, நான் ஆல்ரெடி பண்ணி வச்சனால இது பண்ணல. இப்போ யூடியூப் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நியூ விஜெட்னு இருக்கா, நியூ விஜெட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கஸ்டம் யூஆர்எல் டிஸ்பிளே நேம் இருக்கும். இந்த கஸ்டம் யூஆர்எல் எப்படி கொண்டு வரணும்னா, நம்ம இங்கே லாகின் பண்ணோம் பார்த்தீங்களா, ஒரே நிமிஷம். இங்கே வந்து நம்ம நைட் பாட் மாதிரியே இது பாட்ரிக்ஸ்னு ஒரு ஆப். ஓகேவா, இங்கே லாகின் பண்ணிட்டோம். இங்கே ஃபஸ்ட்டு செட்டப் பண்ணோம். ஓகேவா, உங்களுக்கு எது மாதிரி அனிமேஷன் வேணும், டிசைன் வந்து நான் ட்ரான்ஸ்பரண்ட் வைக்கிறேன். ஓகே, ஹைட் பாட் மெசேஜ், யாராச்சும் வந்து பாட் மெசேஜ் ஏதாவது போடுறாங்க, அந்த பாட் கமெண்ட் வந்து வரக்கூடாது அப்படின்னா இதை ஹைட் கொடுத்துடலாம். இது பெட்டர் டிவி 7 டிவி பார்த்தீங்கன்னா ட்விட்ச்சில் இருக்கும் இந்த எமோட்ஸ்லாம். ஸோ அவங்களுக்கானது. இது டிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும், இல்லைன்னா வராது. இது டிக் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். ஹைட் ஓல்டு மெசேஜ் இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணா இது பண்ணிக்கலாம், இல்லைனா அப்படி ஸ்க்ரீனில் விட்டுறலாம். ஷோ டொனேஷன் மெசேஜ், டிஸ்பிளே பாயிண்ட் ரிவார்ட் மெசேஜ், இது நான் இது பண்ணல, மீதெல்லாம் டிக் பண்ணியிருக்கேன். க்ரீனில் இருக்க டிக் பண்ணியிருக்கேன். ஓகே, ஃபாண்ட் சைஸ் 21, ஷேடோ திக்னஸ் 1, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி வேணுமோ உங்கள் ப்ரிஃபரன்ஸ். நம்மளுது இதுதான், வேணால் காப்பி பண்ணிக்கோங்க. ஹைட் கமெண்ட்ஸ் இங்கே இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மெசேஜ் வந்து இது பாட் மெசேஜ் ஹைட் ஆகும். இது வந்து நம்ம கமெண்ட்ஸ் நம்ம போடுற சென்ஸ் இது மாதிரிட்டு ஒவ்வொரு கமெண்ட் யூஸ் பண்ணோம்ல, அது வந்து ஹைட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே விட்டுறலாம். மெசேஜ் ஃப்ரம் ஸ்ட்ரீம் டுகெதர் இதை டிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பிளாட்ஃபார்ம் ஐக்கான டிக் பண்ணிக்கோங்க. மெசேஜ் டைம் டிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமானது இது எல்லாத்தையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே வந்து விஜெட் யூஆர்எல் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த விஜெட் யூஆர்எல் என்ன பண்ணும் அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்துட்டு நியூ கொடுக்குறீங்களே, நியூ விஜெட்டில் போயிட்டு இந்த கஸ்டம் யூஆர்எல் அப்படி பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஓகேவா, ஓகே கொடுத்தீங்கன்னா அப்படி தனியாக செட்டப் ஆயிரும். ஸோ இது வந்து எப்படி வேணுமோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ரெண்டுத்தையும் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ நான் இங்கே வந்து இப்போதைக்கு இங்கே வச்சுருக்கேன். ப்ளஸ் அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஹைட் பண்ணுறதுக்கு நீங்கள் எப்போவுமே வந்து இந்த ஆப்பை க்ளோஸ் பண்ணுறப்போ நீங்கள் வந்து இந்த பிளாக் கலர் இருக்கிறது தான் ட்விட்ச். ஸோ ட்விட்சை க்ளோஸ் பண்ணிங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆயிரும். நீங்கள் இப்படி ரைட் கிளிக் பண்ணி க்ளோஸ் கொடுத்துருங்க. ஓகேவா, இதை க்ளோஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு டைம் போயிட்டு கிளிக் பண்ணி நியூ விஜெட் கொடுத்து இங்கே போயிட்டு காப்பி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது பண்ணாதீங்க, இங்கேயே கொடுத்துருங்க. ப்ளஸ் இது வந்து எப்படி ஹைட் பண்ணுறது, இந்த ஓவரில் எப்படி ஹைட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ட் கண்ட்ரோல் F9 அழுத்தினீங்கன்னா போயிடும். இல்லை எனக்கு அது சிரமமாக இருக்குன்னா நீங்கள் இந்த ஹைட் ஐக்கான் இருக்கு பாருங்கள், இது கிளிக் பண்ணிங்கன்னா போயிடும். ஸோ இப்படி தான். ஸோ பார்த்துக்கோங்க. திருப்பி உங்களுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா வந்து திருப்பி ஆல்ட் கண்ட்ரோல் F9 அழுத்தினீங்கன்னா வந்துடும். ஓகேவா, இங்கே எதுவும் கொண்டு வர முடியாது, இங்கே தான் கொண்டு வர முடியும். ஸோ இது கீ வேணால் நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். உள்ளே செக் பண்ணி பாருங்கள். ஸோ சேட்டோட இது முடிஞ்சிச்சு. ஸோ இது அவ்வளோதான். சேம் ட்விட்ச்சுக்கு இதே தான், யூடியூப்க்கு இதே தான். ஸோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இதோட லிங்க் இங்கே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பாட்ரிக்ஸோட லிங்க் கொடுத்துருக்கேன். ப்ளஸ் வந்து அந்த வெப்சைட்டோட லிங்க் இங்கே இருக்குது. டியூவல் ஸ்ட்ரீமிங்கோட வெப்சைட் லிங்க் இங்கே இருக்குது, இங்கே போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ கம்மிங் பேக் டு OBS. ஸோ ஏன் நான் வந்து அவுட்புட் வந்து நான் உங்களுக்கு ட்விட்ச் வைக்க சொன்னேன் அப்படின்னா, போய்க்கோங்க அவுட்புட்டில். இது VOD ட்ராக். ஓகேவா, நீங்கள் சேவ் பண்ணணும் 7 டேஸ் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ட்விட்ச்சில் அப்படின்னா வந்து இது நீங்கள் செப்பரேட்டாக ஒரு ட்ராக் கொடுத்துக்கோங்க. இதுதான் உங்களுக்கு போய் சேவ் ஆகும். ஓகேவா, இது வந்து ஆடியோ ட்ராக் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆடியோ ட்ராக் 2ல தான் மியூசிக் கேட்பேன். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறப்போ இங்கே மியூசிக் ஓடிட்டுருக்கோம். ஸோ அது வந்து இங்கே செப்பரேட்டாக ஓடிட்டுருக்கோம். இது வந்து லைவ்ல வந்து கேட்கும். பட் ஆனால் சேவ் ஆகிறப்போ நம்மளுக்கு VOD இந்த ட்ராக் தான் நம்மளுக்கு சேவ் ஆகும். ஓகேவா, இது வந்து சேவ் ஆகாது. அந்த ஆடியோ ட்ராக் 2ல தான் வந்து நம்ம ஆடியோ கொடுத்து வச்சிருக்கோம், ஐ மீன் மியூசிக்கு. ஸோ தேவையானதெல்லாம் ஆடியோ 1ல கொடுத்துருக்கேன். இது வந்து 7 டேஸ் அந்த இது சேவ் ஆகும். ஓகே, ஸோ என் செட்டிங் பார்த்தீங்கன்னா 720ல் ஸ்ட்ரீம் பண்ணுறேன். ஏன்னா என் பிசி கொஞ்சம் வீக்கு. ஸோ வீடியோ என்கோடர் இது NVIDIA தான். ஸோ பிட்ரேட் 5000 வச்சுருக்கேன். நெட்ஒர்க் எனக்கு இஷ்யூனால. கீஃப்ரேம் இன்ட்ரோல் 2, இதெல்லாம் உங்கள் ப்ரிஃபரன்ஸ். ஓகேவா, உங்களுக்கு எப்படி இருக்கோ அப்படி வச்சுக்கோங்க. ப்ரீசெட் பார்த்தீங்கன்னா இதில் மீடியம் வச்சுருப்பேன். டியூனிங் ஹை குவாலிட்டி, மல்டிபாஸ் மோட் சிங்கிள், ப்ரொஃபைல் ஹை. ஓகே, ப்ளஸ் லுக் அஹெட் சேம் அதே தான். ஓகே, ஓகே கொடுத்துருங்க. செட் பண்ணிட்டு நான் ஆல்ரெடி செட் பண்ணாலும் எனக்கு காமிக்கல. ஆடியோ பார்த்தீங்கன்னா குவாலிட்டி 192, 320 வச்சுருக்கேன். 192 எனக்கு போதுமானது தான். ஸோ
அதே மாதிரி நீங்கள் வந்து டெஸ்க்டாப்பில் எதாவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா இது எல்லாத்தையும் டிசேபிள் பண்ணிடுங்க. ஓகேவா? இது எல்லாத்தையும் டிசேபிள் பண்ணிட்டு டெஸ்க்டாப் ஆடியோ வேணாம் உங்களுக்கு. அப்படி ஏதாவது தனியாக ஆடியோ வேணும்னா இது மைக் வந்து தனியாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மைக் அவுட்புட் எப்படி மைக் அவுட்புட் ஆட் பண்ணால் கிளிக் பண்ணி ஆட் சோர்ஸு, இதில் பார்த்தீங்கன்னா ஆடியோ இன்புட் கேப்சர் இதுதான் மைக். ஓகேவா? இது தனியாக கிளிக் பண்ணி வச்சுட்டு ட்ராக் தனியாக கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் நீங்கள் ஆப் ஸ்ட்ரீம் பண்ணுறீங்க, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு கேம் ஸ்ட்ரீம் பண்ணிங்கன்னா ஆடியோ அப்ளிகேஷன் கேப்சர் இருக்கும், அப்ளிகேஷன் ஆடியோ கேப்சர் இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டு அவங்க டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா வந்துடும். இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு மியூசிக் வச்சுருக்கேன்னா, ஸோ மியூசிக் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பாட்டிஃபை வச்சுருக்கேன். சரி, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இருக்கும் ஸ்பாட்டிஃபைன் இருக்கா. ஸோ இது எது வேணுமோ அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வந்து அட்வான்ஸ் ஆடியோ ப்ராப்பர்ட்டி இதில் தான் முக்கியமான விஷயமே. ஸோ மைக்கு ப்ளஸ் வேலரண்ட் இதெல்லாம் ட்ராக் 1ல் இருக்குது. ஓகேவா? விஓடி ட்ராக்கில் சேவ் ஆகிறது இந்த ட்ராக் வந்து தான் சேவ் ஆகும். ஓகேவா? ட்ராக் 2 பார்த்தீங்கன்னா மியூசிக் எல்லா ஆடியோமே இருக்கும் அதில். பட் இது சேவ் ஆகாது, லைவில் மட்டும் இருக்கும். ஸோ இது ட்ராக் 2ல் இதை கொடுத்துருங்க. ட்ராக் 1ல் வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணுறது கொடுத்துட்டு நீங்கள் யூடியூப்க்கும் போயிட்டு ஆடியோ செட்டிங் போயிட்டு ட்ராக் 1 கொடுத்துருங்க. ட்ராக் 1 கொடுத்துட்டீங்கன்னா மோஸ்ட்லி உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. ஓகேவா? எல்லாமே ட்ராக் 1லேயே வச்சுக்கோங்க. மியூசிக்கில் வந்து ட்ராக் 2ல் வச்சுக்கோங்க, அது சேவ் ஆகாது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு காப்பிரைட் வராது. ப்ளஸ் வந்து இது வந்து ட்விட்ச்சில் மட்டும்தான் கேட்கணும். நீங்கள் ட்ராக் 1ல் மாற்றி கொடுத்தீங்கன்னா யூடியூப்பில் போட்டாங்கன்னா காப்பிரைட் வந்துடும். ஸோ அது பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான், இந்த ஸ்டெப் முடிஞ்சுது. ஸோ அதை மறக்காமல் பண்ணிடுங்க. லாகின் ஃபஸ்ட் பண்ணுறப்போ ட்விட்ச் பண்ணிடுங்க. ஓகே, அவ்வளோதான். இதில் ட்விட்ச் மெயினாக வந்து இதில் ட்விட்ச் பண்ணோம். யூடியூப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த விஓடி ட்ராக் ஆப்ஷன் உங்களுக்கு இந்த மல்டி ஸ்ட்ரீமிங் டூலில் வராது. ஏன்னா இதில் வந்து ட்ராக் 1 ட்ராக் 2 தான் வைக்க முடியும். ஸோ மறக்காமல் இந்த ஸ்டெப் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் செட்டப் பண்ணிட்டு நீங்கள் வந்து டெஸ்ட்லேயே போடுங்க. ஓகேவா? அன்லிஸ்டட் இல்லைனா ப்ரைவேட்டில் போட்டு டாக்ஸ் போய்ட்டு ஸ்ட்ரீம் கிளிக் பண்ணிட்டு ஸ்டார்ட் ஸ்ட்ரீமிங் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் வந்து ட்விட்ச் ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் யூடியூப் மேனுவலில் தான் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே இது கிளிக் பண்ணிங்கன்னா போயிடும் லைவ். ஓகேவா? ஒரு 2 to 5 செகண்ட்ஸ் ஆகும் ஸ்ட்ரீம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு. ஓகேவா? நீங்கள் கிளிக் பண்ணோன்னே இன்ஸ்டண்ட்டாக போகாது, கொஞ்சம் டிலே இருக்கும். ஸோ அது பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து ஸ்டாட்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போ பண்ணிங்கனாலுமே லைவ் போடுறப்போ ஓப்பன் பண்ணி ஒரு சைடில் வச்சுக்கோங்க. புதுசாக நீங்கள் எது மாற்றினீங்கனாலும் செட்டப் பண்ணிங்கனாலும் இது ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எதில் லேக் ஆகுதுன்னு தெரிஞ்சிடும். ரன்ரிங்கா, என்கோடிங் இஷ்யூவா என்னன்ட்டு காமிச்சோம். நெட்வொர்க் இஷ்யூனா இங்கே உங்களுக்கு இங்கே காமிக்கும். ஸோ உங்களுக்கு ரெண்டர் ஆகுது, இஷ்யூ இருக்குது அப்படின்னா என்ன பண்ணால் நீங்கள் போயிட்டு செட்டிங் போயிடுங்க. செட்டிங் போயிட்டு 2 செட்டிங்குமே சொல்கிறேன். ஸோ அவுட்புட் வந்துட்டு இங்கே வந்து இந்த ப்ரீசெட் வந்து குவாலிட்டி குறைச்சி பாருங்கள். உங்களுக்கு லேக் ஆகுதுன்னா ஒரு ஸ்டெப் குறைங்க. மல்டி பாஸ் வந்து குவார்டர் ரெசல்யூஷன் ஃபுல்லாக வச்சுருந்தீங்கன்னா சிங்கிள் பாஸ் இல்லைனா அது ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. ஓகேவா? ஒரு ஸ்டெப் குறைச்சி பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரீஸ்டார்ட் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? பிசியை ஒரு ரீஸ்டார்ட் அடிச்சிருங்க. இதை க்ளோஸ் பண்ணிட்டு ஷட் டவுன் பண்ணாதீங்க. எப்பயுமே ரீஸ்டார்ட் அடிங்க ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா. ஸோ ரீஸ்டார்ட் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அப்பயே லேக் ஆகுதுன்னா நீங்கள் யூடியூப்பில் போய்ட்டு இங்கேயும் கொஞ்சம் குவாலிட்டி குறைங்க. நான் வந்து ஃபாஸ்ட்டில் வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான், இந்த ஸ்டெப் முடிஞ்சிச்சு. ஸோ டாக்ஸில் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்கும். உங்களுக்கு தேவையில்லாதெல்லாம் அன்டிக் பண்ணிடுங்க. எனக்கு தேவையில்லாதெல்லாம் நான் அன்டிக் பண்ணி வச்சுருக்கேன். நம்மளுக்கு தேவையானதான் போட்டு வச்சுருக்கேன். அதேமாதிரி நீங்கள் இதில் என்ன யூஸ் பண்ணலையோ அதெல்லாம் வந்து டிசேபிள் பண்ணிடுங்க. ஓகே, அந்த இங்கே இருக்குது பாருங்கள், இது டிசேபிள் பண்ணிடுங்க. இல்லை நான் சுத்தமாக யூஸ் பண்ண மாட்டேன்னா அது டெலிட்டே பண்ணிடுங்க. ரைட் கிளிக் பண்ணி டெலிட் பட்டன் மூணு இருக்கும், கொடுத்துருங்க. ஓகேவா? இதில் தேவையில்லாத எக்ஸ்ட்ரா ரிசோர்ஸ் எடுக்கும், தேவையில்லாத யூசேஜ் நமக்கு. ஸோ இது அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட் பண்ண ஓபிஎஸ் வீடியோ எப்படி ஸ்ட்ரீம் பண்ணணும்னு போட்டிருப்பேன். அதையும் பாருங்கள், இதையும் பாருங்கள். ஃபஸ்ட் அதை பார்த்துட்டு இதை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரியும். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். ஓ ஷிட், வேறு என்ன இருக்குது? எதாவது மிஸ் பண்ணிட்டேனா? அவ்வளோதான். நான் இந்த டிஸ்கார்ட் இதுலேயே நான் உங்களுக்கு யூடியூப் லிங்க்கும் போடுறேன். இதெல்லாம் இப்படியே பார்த்துட்டு யூடியூப் லிங்க் பாருங்கள். யூடியூப் லிங்க் கிளிக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். பார்த்துட்டு ஒரு ஸ்டெப் அங்கேயே கொடுத்துருக்கேன் பாருங்கள். அப்படி தெரில அப்படின்னா வீடியோ சைட் பை சைடாக ப்ளே பண்ண விட்டு பாருங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்னா எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரீம் பண்ணோம், இந்த காலில் ஸ்ட்ரீம் பண்ண போகிறேன், எனக்கு என்ன பிட் ரேட் இருக்குன்னு தெரிலனா எனக்கு கமெண்ட்டில் போடுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓகே, அப்படியே முடிச்சுக்கிறேன்.